வணக்கம். டெல்லியை தொடர்ந்து இந்தியாவினுடைய குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நகரங்கள் இளைஞர்களுடைய போராட்டத்தால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன. முதல்ல அந்த வீடியோ பாருங்க. மோடி மெதுவாக வாய் திறந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுபவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஏன் அப்படி பேசியிருப்பார்? அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்தியாவினுடைய இளைஞர்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம், அந்த முழக்கம் இப்போது மாற ஆரம்பித்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதாக அந்த முழக்கம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பதறிய மோடி வழக்கம் போல வடை சுட்டிருக்கிறார். மாணவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுபவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமாம். உங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் 13 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலேயே கல்வியில் சரி, வேலை வாய்ப்பில் சரி, மிகப்பெரிய அளவில் திண்டாட்டத்திற்குள்ளாகக்கூடிய மக்கள் எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள்? நம்முடைய இந்திய நாட்டில். ஆட்சி யாருடையது? உங்களுடைய ஆட்சி. நம்ம என்ன கேட்குறோம்? தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறதுனால இதனால் ஏதாவது நடக்க போகுதா? ஒன்றுமே இல்லைங்க. இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஐடியாலஜி, ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜியை இந்த பொறுப்பிலிருந்து முழுமையாக தூக்கணும், அப்புறப்படுத்தணும் இல்லையா? இவர்களிடமிருந்து ஆட்சியை மாற்றம் செய்ய வேண்டும். இவர்களுடைய கைகளிலிருந்து ஆட்சியை மாற்றம் நல்லவங்க கையில் கொடுக்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்குமே ஒழிய, ஒரு தர்மேந்திர பிரதானோ ஒரு மோடியோ இவங்கெல்லாம் ராஜினாமா செய்வதன் மூலமாக எதாவது நடக்குமா? ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ஐடியாலஜி வீழ்த்தப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கல்வியை மாணவர்களுக்கு கிடைக்க செய்யாமல் இருப்பதே நரேந்திர மோடி தான். இதனுடைய ஊற்றுக்கண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜியில் ஒரு மிக முக்கியமானதே என்ன? இப்போ கல்வியை பார்த்து எப்போதுமே ஆர்எஸ்எஸ் பயப்படும். அப்போது அவர்களுடைய ஆட்சி நடக்கும்போது கல்வி சுலபமாக எல்லாருக்கும் கிடைச்சிடணுமா, கிடைக்க விட்டுருவோமா, இப்படிங்கிறதானே இதானே 13 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி மற்றொன்றையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, மிகப்பெரிய குற்றவாளிகளை, மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை பாதுகாப்பதே நரேந்திர மோடி தான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் முன்வைக்கிறார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இவ்வளவு நாள், ஏறத்தாழ 30 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சோனம் வாங்சுக் இன்னமும் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் முன்வைத்த கோரிக்கையை பற்றி ஒரு வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடியினுடைய செயல் அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், விவசாயிகள் போராடும் போது மோடி வாய் திறக்க மாட்டார் இல்லையா? திறந்தாரா? இல்லை. இந்தியாவுடைய மல்யுத்த வீராங்கனைகள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் ஆதரவாளர்களுடைய பாலியல் தொல்லைக்கு ஆட்பட்டார்கள் என்று போராடினார்கள். வாய் திறந்தாரா? இல்லை. மணிப்பூர் பற்றி எரிந்தது, வாய் திறந்தாரா? இல்லை. அப்போ என்ன அப்படின்னா, இந்தியாவில் மக்கள்
மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு நேரடியாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் போராட்டத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லிட்டு வரும்போது அது குறித்து பொறுப்பாக பேச வேண்டிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து பேசாமல் இருப்பது அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான். உலகத்தில் எந்த நாட்டில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும்போது யாராவது எந்த பிரதமராவது பேசாமல் இருப்பார்களா? போய் ஒரு வார்த்தை பேசணும் இல்லையா? என்னப்பா உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், நாங்கள் சரி பண்ணுறோம், தவறு நடந்துருச்சு அப்படின்னா நாங்கள் உடனடியாக சரி பண்ணுறோம் அப்படிங்கிறதானே ஒரு மக்களுடைய ஒரு நாட்டை ஆட்சி செய்பவர்களுக்கு அழகாக இருக்க முடியும். ஆனால் கடந்த 13 வருடங்களில் பாருங்கள், நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை தர்றேன்னு சொல்லிட்டு வந்த ஆள் தான் இன்றைக்கு மாணவர்கள் தெருக்களில் நிற்கிறார்கள். மாணவர்களுடைய கல்வி பிரச்சனையாக இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வேலை பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு 3 நாளாக இந்த போராட்டம் நடக்குது. ஒவ்வொரு நாள் போக போக இந்தியாவுடைய பல்வேறு துறை சார்ந்த பிரபலங்கள் எல்லாம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவோடு களத்தில் வருகிறார்கள். நேற்றைய தினமே எத்தனை நபர்கள் இன்றைக்கு களத்தில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தினமும் போக 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 மிகப்பெரிய ஆதரவு இந்த இளைஞர்கள் கூட்டத்திற்கு பெருகி கொண்டிருக்கிறது. பயந்து போன மோடி தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம், உங்கள் நடவடிக்கையெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் 13 வருஷமாக என்னென்ன நடவடிக்கை எடுது. நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார், நீங்கள் குற்றவாளிகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார். இப்போ இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணமா? அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதானுடைய பதவி விலகல் அல்ல, என்னுடைய பதவி விலகலை நோக்கி வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, பெரும்பாலும் ஒரு 2 நாளைக்குள்ள தர்மேந்திர பிரதானுடைய பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி இவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இளைஞர்களுடைய போராட்டம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி, இந்திய அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக இது இருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. இந்த அறவழியிலான போராட்டம் நிச்சயமாக வருங்கால இந்திய அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.